பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா 12 ராசிகளுக்குமான புத்தாண்டு பலன்கள். இந்த புத்தாண்டு 2026 வந்துருச்சு. போன வருஷம் நல்லா இருக்கும் நாங்க நல்லா இல்ல, அதுக்கு முன் வருஷம் நல்லா இருக்கும்னு எல்லா ஜோதிடர்களும் சொன்னாங்க, நல்லா இல்ல. மத்த ராசிக்கெல்லாம் நல்லா இருக்கு, ஏ ராசிக்கு பெருசா நல்லா இல்ல. இப்படி எத்தனையோ கவலைகள் எத்தனையோ குறைகள் இருக்கதான் செய்து. இந்த வருஷமாவது நல்லா இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்கறீங்க. இந்த வருஷம் உங்க ராசிக்கு எப்படி இருக்கு உள்ளதை உள்ளபடியே நம்ம பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் முற்பகுதி, அதாவது 1/6/2026 வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா, சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா பாத சனியா இருக்காரு. 2ஆம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல சனி, 7 நாட்டு சனியினோட கடைசி பகுதியில இருக்கீங்க. பெருசா சனி உங்களுக்கு எடுக்க போறது இல்ல. முக்காவாசி கிணறு தாண்டிட்டீங்க. ஒரு 20% உங்களுக்கு எடுக்கக்கூடிய பொசிஷன்ல தான் சனி இருக்கான். பெருசா கவலைப்பட வேண்டாம். நீங்க பாட்டு உங்க வேலையை செய்றீங்க அப்படின்னா சனி பாட்டுன்னு அவரு வந்து அமைதியா இருப்பார், கவலைப்படாதீங்க. சரி, அதுக்கப்புறம் ராகு 1ஆம் பாவம் சுயஸ்தானத்துல ராகு. எனக்கு எது செஞ்சாலும் பெருசா அதுல திருப்தி இல்ல. சாப்பாடு சாப்பிடற பெருசா எனக்கு திருப்தி இல்ல. வேலை செய்யறேன், இன்னும் கொஞ்சம் வேலை செய்யலாம்னு தோணுது, இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்கலாம்னு தோணுது, இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணலாம்னு தோணுது. என் குடும்பத்தை நல்லா வச்சுக்கிறதுக்கு, சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு, நான் கம்ஃபர்ட்டா வாழறதுக்கு இதெல்லாம் நல்லதுதான். குருனோட பார்வை இருக்கிறதுனால வேற மத்த பலன்களை பத்தி நம்ம நெகட்டிவ் பலன்களை பத்தி யோசிக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை. அதுக்கப்புறம் கேது 7ஆம் பாவம். கேது 7ஆம் பாவம் கலத்திரஸ்தானத்துல கேது. கலத்திரஸ்தானத்துல கேதுன்னு போது கும்பராசி அன்பர்கள், உங்களுக்கு வந்து பாருங்க, உங்களுக்கும் உங்களோட லைஃப் பார்ட்னருக்கும் ஒரு இடைவெளி அப்படின்றது வந்துடும். உங்களுக்கும் உங்களோட பிசினஸ் பார்ட்னருக்கும் ஒரு இடைவெளி அப்படின்றது வந்துடும். இடைவெளி வருது அப்படின்னாலே உங்க லைஃப் பார்ட்னர் கிட்ட நீங்க சொல்லணும், அம்மா வேலை வந்து பயங்கர ப்ரெஷர்மா, நான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணல அப்படின்னா வேலையை வெட்டி தூக்கிடுவாங்க. அம்மா வேலை நிறைய ப்ரெஷர்மா, நான் வந்து பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணல அப்படின்னா நம்மளுக்கு லாபம் கிடைக்காது. உனக்கு நான் வந்து நல்ல கம்ஃபர்டான ஒரு வாழ்க்கை அப்படின்றது கொடுக்க முடியாது. நீ வந்து மாசம் மாசம் ஷாப்பிங் போற, சினிமாக்கு போற, எல்லாம் பண்ற, குழந்தைங்களை நல்லா தாராளமா செலவு பண்ற, வீட்டுக்கு எல்லா வேலைக்கும் ஆள் வச்சிருக்க, இதெல்லாம் என்னால கொடுக்க முடியாதும்மா. நான் நிறைய கஷ்டப்பட்டு இன்னைக்கெல்லாம் உழைச்சாதான் இதெல்லாம் கொடுக்க முடியும் அப்படின்றத புரிய வச்சிங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. புரிய வைக்கல அப்படின்னா அவங்க என்ன நினைப்பாங்க, உங்களுக்கு நீங்க எப்ப பாரு கம்ப்யூட்டரோடோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா போனோடவுமே இருக்கும்போது அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, யார் கூடயும் நீங்க சேட் பண்ணிட்டு இருக்கீங்க, பேசிட்டு இருக்கீங்க, என்ன பெருசா கண்டுக்க மாட்டேன்றாங்க, என்ன வந்து பிடிக்காம போயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் யோசிப்பாங்க. புரிய வச்சுட்டீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாதுங்க, ரொம்ப சிம்பிள். புரியல அப்படின்னா ஒரு பிளவு அப்படின்றது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. சிம்பிள், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் குரு பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா, குரு 5ஆம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல குரு. இது ஒரு பெரிய பிளஸ்ங்க. காரணம் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் எத்துணை பிறப்புகள் எடுத்திருக்கீங்க, அத்துணை பிறப்புகள்லயும் செஞ்ச நல்ல கர்மாக்களுடைய பலனை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பூர்வீகம் சார்ந்து சொத்து பத்து வீடு வாசல் ஏதாவது இருக்கு அப்படின்னா அது வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைங்களால எனக்கு கடுமையான மன உளைச்சல் இருக்குங்க, இருந்துச்சுங்க. இப்ப பிள்ளைங்க ஏதோ கொஞ்சம் சொல் பேச்சு கேக்குதுங்க அப்படின்ற ஒரு காலகட்டம். என் பிள்ளை சூப்பரா திருந்திடுமா, முழுசும் திருந்திடுமா, அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்க கூடாது. பிள்ளைங்களோட தசை இருக்கு, பிள்ளைங்களோட தசா புத்தி இருக்கு, பிள்ளைங்களோட ஜாதகம் இருக்கு. ஓரளவுக்கு இந்த கோச்சார பலன், அதுக்கு மேல உங்களோட ஜாதகம் இருக்கு, உங்களோட தசை புத்தி இருக்கு, கோச்சார பலன் அப்படின்றது 50%. ஓகேங்களா? சோ இது ஒரு பெரிய பிளஸ். பூர்வீகம் சார்ந்து நல்ல செய்தி அப்படின்றது வரும், இது ஒரு பெரிய பிளஸ். பூர்வீகம் சொத்து கோர்ட் கேஸ்ல இருக்குங்க, அதை வியாபாரம் பண்ணலாமா? கோர்ட் கேஸுக்கு ஜட்மெண்ட் எங்களுக்கு ஃபேவரா வந்துருமா? ஜட்மெண்ட் உங்களுக்கு ஃபேவரா வந்துடும், நீங்க வியாபாரம் பண்றதுதான் பண்ணலாம். இதெல்லாம் ஒரு பெரிய 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 பிளஸ்ங்க. புரியுதுங்களா? இது முற்பகுதி. அப்படியே பிற்பகுதிக்கு வாங்க. பிற்பகுதி 1/6/2026 இருந்து 2026 முடிய சனி வந்து பாத்தீங்கன்னா பாத சனியாவே தான் இருக்கான். ஆனா குருனோட 9ஆம் பார்வை அவர் மேல படியுது. சனி அப்படியே அமைதியாயிட்டார். இது ஒரு பெரிய பிளஸ். ராகு 1ஆம் பாவம் சுயஸ்தான ராகு குருனோட பார்வையில என்ன கொடுத்தாலும் எனக்கு திருப்தி இருக்க மாட்டேங்குது, இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்ன்ற எண்ணம் இருக்கு. இது காதல்ல இருக்கு, காமத்துல இருக்கு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் இருக்கு. அதனால மன ரீதியான குழப்பம், ஃப்ரஸ்ட்ரேஷன், டென்ஷன், எக்ஸ்ட்ரீம் இரிட்டபிலிட்டி இதெல்லாம் வரும். குடும்பத்துல சில பல குழப்பங்கள் வரும். ஓகேங்களா? கேது சேம் பொசிஷன், கேதுல எந்த மாற்றமும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் 6ஆம் பாவம் ருணரோக சத்ருஸ்தானத்துல குரு. அப்ப ருணரோக சத்ருஸ்தானத்துல குரு அப்படின் போது குரு கடன் இல்லாத, எதிரி இல்லாத, நோய் இல்லாத வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்துல இருக்கா. இது எல்லாமே பெரிய பிளஸ். அதுக்கும் மேல குருனோட பார்வை 2, 10, 12 பாக்குது. 12, 10, 2 அப்ப குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்பத்துல நிம்மதி, சந்தோஷம், குதூகலம். தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால தொழில் ஸ்தானத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் மாறுறது, இது உச்ச பார்வைங்க. அதே மாதிரி 12ஆம் பாவத்தை பார்க்கறதுனால குடும்பத்துக்காக ஏதோ ஒரு சுபவரையும், அது வீடு வாங்கலாம், இல்ல வீட்டுக்கு இன்டீரியர் டெக்கார்ஸ் வாங்கி போடலாம், இல்ல வீட்டுக்கு மாடுலர் கிச்சன் வாங்கலாம், பிள்ளைங்களுக்கு நகை நட்டு வாங்கலாம். இப்படி ஏதோ ஒரு விதத்துல சுபவரையம் அப்படின்றது நடக்கும். ஆக கும்பராசி அன்பர்களுக்கு முற்பகுதி நல்லா இருக்கா, பிற்பகுதி நல்லா இருக்கா அப்படின்னு
நம்மளுக்கு பிற்பகுதி ரொம்பவே எக்ஸலண்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எவ்வளவுங்க உங்களுக்கு பெர்சன்டேஜ் கொடுப்பீங்க அப்படின்னு சொன்னா 70% கொடுக்கலாம். வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கான ஒரு கோச்சார பலன், பொதுவான பலன். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க, அம்மா நாங்களும் இந்த ராசி தாம்மா, எங்களுக்கு எங்க சுய ஜாதகத்தை பார்க்கணும், உங்ககிட்ட பார்த்து ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும், ஏன்னா வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கும், அதனால பார்க்கணும் அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.